கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் 43 வசனம் 12. நானே அறிவித்து இரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவர் ஒருவரே இரட்சகர். நம்மை இரட்சிக்கும்படியாக வானத்தின் கீழெங்கும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறெந்த நாமமும் மனுஷர்களாகிய நமக்கு கட்டளையிடப்படவில்லை என்று அப்போஸ்தலர் 4:12 சொல்லப்பட்டுள்ளது. ஏசாயா 43:11-12 வசனங்களில் நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகரில்லை. நானே அறிவித்து இரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாவிகளாகிய நம்மை இரட்சிக்கும்படியாக கர்த்தர் மனிதனாய் இந்த உலகத்தில் வெளிப்பட்டு நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து நம்மை அவருடைய இரத்தத்தினால் கழுவி இரட்சித்துள்ளார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமே அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். ஏனெனில் நாம் அந்த விலையேற பெற்ற இரட்சிப்பை அவர் மூலமாய் அவருக்குள் பெற்றிருக்கிறோம். ஆகவே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருக்கு என்றென்றும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். ஆனால் நாம் சாட்சி உள்ளவர்களாய் அவரே இரட்சகர் என்பதை வெளிப்படுத்தி வாழ்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்பட்ட நாம் பெற்றுக்கொண்ட இரட்சிப்பை கரைப்படுத்தாமல் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அல்லது இரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படுத்தி கர்த்தருடைய நாமத்தை பிறர் தூஷிக்கிற வகையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாமும் பாவம் செய்து பிறரையும் பாவத்திற்குள்ளாக நடத்தி வாழ்கின்றோமா? அல்லது பாவம் செய்கிற ஆத்துமாக்களை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக ஆதாயப்படுத்தி இரட்சகராகிய அவரை நம் மூலமாக பிரஸ்தாபப்படுத்தி வாழ்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். நம்மிடத்திலே சீர்படுத்த வேண்டிய குணங்கள் காணப்படுமானால் ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்திலே அதை அறிக்கை செய்து அவருடைய உதவியோடு நம்முடைய குறைவுகளை மேற்கொண்டு அவருக்குள் நிறைவாக்கப்பட்டவர்களாய் அநேகருக்கு சாட்சிகளாய் வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நாம் அவருக்கென்று வாழ நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நீர் ஒருவரே தேவன் என்பதை நாங்கள் சாட்சிகளாய் வெளிப்படுத்தி வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி அநேகருக்கு சாட்சிகளாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.